1000 வருடங்களுக்கு மேல் பழமையான இந்த விஜயபுரி அம்மன் கோவிலில் மகாபாரத போர் ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. யாருக்காவது தெரியுமா? வரலாறும் புராணமும் கட்டிடக்கலையும் பக்தியும் ஒன்றாக கலந்திருக்கிறது. விஜயமங்கலத்துடைய பெருமையான ஒரு கோவில் விஜயாபுரி அம்மன் கோவில். பஞ்ச பாண்டவர்கள் இந்த கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. அர்ஜுனன் போர் புரிந்த ஆயுதங்களை இங்கே இந்த அம்மன் முன்னாடி வச்சு வணங்கி சாமி கும்பிட்டுருக்காங்க. வனவாசம் வந்த டைமில் இங்கே இருந்து தான் அவங்க தாராபுரத்துக்கு பயணம் செய்தார்கள் அப்படிங்கிற வரலாறும் தெரிய வருது. நான் இப்போது வந்து மத்தியானமாக ஒரு 2:30 மணிக்கு இங்கே வந்தேன். நட சாத்தி இருந்துச்சு வழக்கம் போல். 4 மணிக்கு மேலே தான் நட திறப்பாங்க. ஆனால் 17ஆம் தேதி மறுபடியும் இங்கே வர வேண்டியிருக்கு. வரும்போது விஜயாபுரி அம்மனை வணங்கணும். விஜயமங்கலத்துடைய ஒரு பெருமையான ஒரு கோவில் இந்த விஜயாபுரி அம்மன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோவிலில் யாரெல்லாம் சாமி கும்பிட்ருக்கீங்க, இந்த கோவிலை பற்றி என்னென்ன வரலாறுகள் தெரியும் அப்படிங்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள். மகாபாரதத்தில் வனவாசம் முடிஞ்ச பிறகு அர்ஜுனன் தனது காண்டீப வில்லை ஆலமரத்திலிருந்து எடுத்து சென்று கௌரவர்களை வென்றதாக கூறப்படுகிறது. அந்த வெற்றியை நினைவு கூர்ந்து அம்மனை பிரதிஷ்டை செய்ததால் விஜயபுரி அம்மன் என்றும் அந்த ஊர் விஜயமங்கலம் என்றும் அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த கதை உள்ளூர் பாரம்பரிய நம்பிக்கையாக தலைமுறைகள் கடந்தும் தொடர்ந்து வருகிறது. விஜயபுரி அம்மனை தரிசித்தால் வாழ்க்கையில் வெற்றி, திருமண தடைகள், குடும்ப நிம்மதி, தொழில் வளர்ச்சி, வெற்றியோ வெற்றி வாழ்க்கை முழுவதும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் யாரெல்லாம் போயிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.